வணக்கம் நேயர்களே, இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய விவாத அரங்கில் நாம் விவாதிக்க இருக்கின்ற தலைப்பு, எதிர்க்கட்சி தலைவர் தலைமையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஆளுங்கட்சி நீங்களாக எல்லா கட்சிகளும் இணைந்து சென்று காவிரி பிரச்சனை மற்றும் தமிழகத்தின் வாழ்வாதார மீனவர்கள் பிரச்சனை, சமீபத்தில் ஆந்திராவில் 20 அப்பாவி தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது உட்பட பல்வேறு நம் தமிழகம் தாங்கி நிற்கின்ற எதிர்நோக்கி இருக்கிற அனைத்து பிரச்சனைகள் குறித்தும் நமது பிரதமர் மோடி அவர்களிடம் சென்று முறையிட்டு பேசியிருக்கிறார்கள். இது ஒரு வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய சம்பவமாக, ஏனென்றால் தமிழகத்தில் நமது நீராதார வாழ்வாதார பிரச்சனைக்காக கூட இதுவரை அனைத்து கட்சி கூட்டம் என்பதுக்கே ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. அண்டை மாநிலங்களில் அனைத்து கட்சி கூட்டம் என்பது மிக சர்வசாதாரணமாக அரசியல் மாச்சரியங்களை மறந்து கூடுகின்ற ஒரு சூழல் இருக்கின்ற நிலையில் தமிழகம் மட்டுமே இந்த அனைத்து கட்சி கூட்டம், எதிர்க்கட்சிகள் பார்த்து கொள்ளக்கூடாது, எதிர்க்கட்சியில் ஒன்றாக சேர்ந்து பொது விஷயத்துக்காக ஒன்று சேராதது போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு தமிழகம் ஒரு முன்னுதாரணமாக, ஒரு தப்பான முன்னுதாரணமாக இருந்து வந்த நிலையில் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் தேமுதிக கட்சியினுடைய நிறுவனர் விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் இன்று ஆளுங்கட்சி மற்றும் பாமக நீங்களாக பல்வேறு கட்சிகள் சென்று பிரதமர் மோடி அவர்களிடம் சந்தித்து தமிழர்களுக்கு உள்ள பிரச்சனை, குறிப்பாக மேகதாது அணை பிரச்சனை குறித்தெல்லாம் விரிவாக பேசி வந்திருக்கிறார்கள். இதை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும்? அதாவது இது ஒரு தமிழர்கள் பிரச்சனையை அனைத்து கட்சிகளும் மக்களுக்காக செயல்படுத்துவதற்காக சென்று சந்தித்திருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்வோமா? அது தமிழகம் வழக்கம் போல் எல்லாவற்றிலும் நமது அரசியல்வாதிகள் அரசியல் நோக்கத்தோடு தான் செய்வார்கள். ஒரு கூட்டணிக்காக, அதாவது அதிமுக தவிர்த்து பிற கட்சிகள் அனைத்தும் ஒருங்கிணைக்கும் முயற்சியாகத்தான் விஜயகாந்தின் இந்த முயற்சியாய் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் ஒரு அரசியல் பார்வையாளர்கள் கருத்து கூறுகின்றனர். அது மட்டுமில்லாமல் திமுக தலைவர் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் இந்த கூட்டணி அமைந்தால் நன்றாக இருக்கும் என்றே வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார். திமுகவும் தேமுதிக வருவதை மிக விரும்புகிறது, காங்கிரஸ் போன்ற பல்வேறு கட்சிகளும் விரும்புவது போன்றே ஒரு காட்சி இருக்கிறது. இதை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது குறித்து விரிவாக இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை எடுத்துரைப்பதற்காக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் அரசியல் திறனாய்வாளர் முனவர் பாஷா அவர்கள் நமது விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். தமிழ் மாநில முஸ்லிம் லீக் அமைப்பினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஷேக் தாவூத் ஷேக் அவர்களும் நமது விவாத அரங்கில் கலந்து கொண்டு அவர் தரப்பு கருத்துக்களை நமக்கு விரிவாக பேச இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டத்துறை செயலாளர் வழக்கறிஞர் வைத்திலிங்கம் அவர்களும் அவர் தரப்பு கருத்துக்களை இந்த கட்சிகளுடைய ஒருங்கிணைவு குறித்து அவர் குறித்த பார்வையை விரிவாக பேச இருக்கிறார். வழக்கறிஞர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் இந்த விஷயத்தை தமிழகத்தின் வரலாற்று போக்கோடு இணைத்து இதை எவ்வாறு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் நமக்கு விரிவாக பேச இருக்கிறார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் விரிவாக பேச இருக்கிறது. சார், உங்களிடமிருந்தே எடுப்போம். அநேகமாக இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு கட்சியில் இன்றைக்கி இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு இரட்டை மகிழ்ச்சியாக கூட இருந்திருக்கலாம். திமுக பொறுத்தவரையும் இன்னொரு கேஸ் விஷயமாகவும் இருக்கட்டும், இந்த விஷயமாகவும் இருக்கட்டும். ஏன்னா இன்றைக்கி திமுக தலைவர் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாகவே சொன்னார், இந்த கூட்டணி அமைய வேண்டிய ஒன்று, இப்படி ஒரு விஷயம் தேவை அப்படிங்கிறத ஏற்கனவே பல்வேறு முறைகளில் ஒரு அதிமுக தவிர்த்து ஒரு கூட்டணி அமைங்கிறது திமுக தலைவர் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார். இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது தமிழக மக்களுக்காக சந்தித்தோம் என்று நாம் கூறினால் கூட இதில் ஒரு அரசியல், ஒரு ஆதாயம், ஒரு கூட்டணி எதிர்பார்ப்பு எல்லா கட்சிக்கும் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லையா? நிச்சயமாக இருக்குது. ஆனால் இந்த சூழ்நிலையை உருவாக்கியது அதிமுக. ஏனென்றால் இந்த செம்மர கடத்தல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மேகதாது பிரச்சனை, இது அரசியல் சார்பற்று எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டுங்கள், அனைவரும் சென்று பிரதமரை பார்ப்போம் என்று தளபதி ஸ்டாலின் அறிக்கை விடுத்தார், டாக்டர் ராமதாஸ் அறிக்கை விடுத்தார், விஜயகாந்த் அறிக்கை விடுத்தார். எல்லாரும் கேட்டோம். எல்லாரும் கேட்டும் கூட இந்த அரசு செவி சாய்க்காமல் முதல்வர் ஓபிஎஸ் மட்டும் போய் தனியாக பார்த்துட்டு வந்ததுனால தான் இந்த அனைத்து எல்லாரையும் அழைச்சிட்டு போய் நம்ம பிரதமர்கிட்ட கொண்டா கொடுப்போம், இதுக்கு அரசியல் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லித்தான் விஜயகாந்த் இந்த முயற்சியை தொடர்ந்திருக்கிறார். அந்த அளவிலே பார்க்கின்ற பொழுது இது வரவேற்கத்தக்க முயற்சி. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல 2016 அரசியலுக்கான ஒரு கூட்டணி அமைவதற்கான அச்சாரமா என்பதெல்லாம் இப்பொழுது சொல்ல முடியாது. ஏனென்றால் முரண்பட்ட திமுக தலைவர் வெளிப்படையாகவே இன்னொன்று கலைஞர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், ஒரு நாட்டை காக்க வேண்டும் என்று சொன்னால் கூட்டணி அமைவது அவசியம் என்கிறது. அந்த கருத்தையும் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்பொழுது விவசாயிகள் பிரச்சனைகள்லாம், மேகதாது பிரச்சனையில் ஒன்றுமே எனக்கு புரியாத ஒன்று தான். அதில் பிஜேபி சென்று இருக்குது. 2 கருத்து. ஒன்று, இந்த இந்த நிலம் கையகப்படுத்த சட்டத்தை பொறுத்து முரண்பட்ட கருத்துக்கள் கொண்டவர்கள் அங்கே சென்றிருக்கிறார்கள் என்பது ஒன்று. இரண்டாவது, மேகதாது பிரச்சனையில் வேற ஒன்று இது கட்ட வேணான்னு இப்போ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டு விட்டாலே அந்த இறுதி தீர்ப்பை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு சென்றுவிடும். எனவே அவர்கள் அணை கட்ட முடியுமா வேண்டாதெல்லாம் அந்த மேலாண்மை வாரியத்தினுடைய அதிகாரத்துக்கு எல்லை சென்றுவிடும். அதை மீறி அவர்கள் செயல்பட முடியாது. எனவே இந்த கடமை யாருக்கு இருக்கு? மத்திய அரசுக்கு இருக்கு. இந்த மத்திய அரசு ஏன் மேலாண்மை வாரியத்தை அமைக்க தயங்கி
இயங்குகிறார்கள் என்பதற்கான விடை இதுவரையில் கிடைக்கவில்லை. இதுதான் நாம் உற்று நோக்க வேண்டும். ஏன்னா இத்தகைய சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது இந்த அளவிற்காவது தமிழக அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் என்பது இது மகிழத்தக்க ஒன்றுதான். இந்த போக்கு நிலைத்தால் நல்லது. ஆனால் இதுவே ஒரு இறுதியாக ஒன்றாக எடுத்துக்கொள்ள முடியாது. வடிவங்கள் மாறும், கட்சிகள் சேரும் அல்லது பிரியலாம். ஆனாலும் கூட ஒரு வெளிச்சம் தெரிகிறது. தமிழகத்திற்கு விடிவு காலம் நெருங்கிவிட்டது என்ற ஒரு வெளிச்சம் தெரிகிறது. அது 2016 நிச்சயமாக நாம் அனைவரும் உணரத்தக்க வழியில் அந்த வெளிச்சம் இருக்கும், அந்த விடுதலை இருக்கும். இல்லை, அதாவது தமிழகத்தினுடைய ஒரு எதிர்க்கட்சி தலைவராக தேமுதிக தலைவர் இருக்கிறாரு. ஆனால் இருந்தாலும் தமிழகத்தில் உள்ள அதிகம் பரிச்சயமான தேமுதிக தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் கூட உண்மையான எதிர்க்கட்சி என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது மக்களால் திமுகவால இப்படி எல்லா கட்சி தலைவர்களையும் ஒரு அரசியல் சென்ற தேர்தலில் ஸ்ரீரங்கம் தேர்தலில் கூட எல்லா கட்சிகளும் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்று கலைஞர் ஒரு அறிக்கை விடுத்தார், ஒரு அழைப்பு வெளிப்படையான தேர்தல் கொடுத்தார். அப்போது கூட அந்த இணைப்பு வரவில்லை. அதுக்கு காரணம் அது அரசியல். ஆனால் இப்பொழுது இந்த முயற்சி நீங்கள் சொல்லியது போல இந்த முயற்சியை நாங்கள் எடுத்து கொண்டால் கூட எந்த அளவுக்கு இது பலப்பட்டிருக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது. ஏன்னால் நாங்கள் அடித்து பாஜக வந்திருக்காது. ஏன்னா இப்போ பாஜக அணியில் இருக்காரா இல்லையாங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கிறேன்னு அவர் சொல்றாரு. ஆனால் இல்லைன்னு சொல்றாங்க. இது இருவேறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. இப்போ பாமக முந்தி இருந்தது, இப்போ இல்லை என்று அவர்கள் அறிவித்து விட்டு பாமக கூப்பிடல ஒரு சிக்கல் இருக்கு. ஆமா, சிக்கல் இருக்கு. பாமக பார்க்க முடியாது. அதனால விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற இடத்தில் அவர்கள் வர மாட்டார்கள். இப்படி பல முரண்பட்டவர்கள் எல்லாம் இங்கே இருக்கின்ற பொழுது இந்த ஒருமித்த குரலை முதல் முறையாக இந்த அளவிற்காவது கொண்டு சென்ற அளவிலே இவருடைய முயற்சியை நாம் பாராட்ட வேண்டும். அதைத்தான் கலைஞர் செய்திருக்கிறார், வரவேற்று இருக்கிறார். நிச்சயமாக இதனுடைய வெளிப்பாடு பல உருவங்களை பாஜக வராதுன்னு ஏன் நீங்க முடிவு பண்ணிக்கிறீங்க? போய் பார்க்கலாமே, இதுல என்ன இருக்கு? இல்ல, பார்க்கறாங்கிறது வேற. ஆனால் நீங்க என்ன சொல்லணும், 5 கொள்கைகளுக்காக அந்த கோரிக்கைகளாக நான் போறோம்னு சொல்லி விஜயகாந்த் முந்தி தெளிவாக சொல்லிடுறார். ஆனால் அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிற தமிழிசை என்ன சொல்றாங்க, நாங்கள் இந்த நில கையகப்படுத்தும் சட்டத்தை அது விவசாயிகள் நலன் சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. என்ன கொடுமைன்னா 1995 2013 வரை 2,96,500 விவசாயிகள் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு சராசரி 46 விவசாயி தினம் ஒரு நாளைக்கு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது புள்ளிவிவரம் சொல்கிறது. ஆனால் இத்தகைய சூழலிலே இந்த ஒரு இப்ப ஆம் ஆத்மி வேலையில் ஒரு விவசாயி தற்கொலை செஞ்சு கொண்டிருக்கிறார். இத்தகைய ஒரு கொந்தளிப்பான நிலையிலே கூட அந்த சட்டத்தை அது விவசாயிகளுக்கு ஆதரவானது, சாதகமானது என்று எதை வைத்து சொல்கிறார்கள் என்று தெரியவில்லை. நீ தற்கொலை செய்து கொள்வது உனக்கு நல்லது, உனக்கு விடுதலை கிடைக்கும், ஆன்மா உனக்கு விடுதலைக்கு இது வழி என்று சொல்வதற்கு ஒப்பானதாகத்தான் நான் இதை கருதுகிறேன். அப்படிப்பட்ட நிலையிலே ஒரு நிலை எடுப்பதற்கு கூட ஒரு வேண்டாமா? அது நான் 2 விஷயத்துல தெளிவா இருக்கும். ஒன்று, இத்தகைய ஒரு பெரிய எதிர்ப்பை கூட அவர்கள் கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் அந்த நிலையிலே உறுதியாக இருக்கிறார்கள். இவரிடத்தில் என்ன நீதி எடுக்க முடியும் என்று கேள்வி ஒன்று. இரண்டாவது, மேகதாது பிரச்சனை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு கிளியரன்ஸ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தால் மட்டும் போதாது. காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்தாலே அந்த மேகதாது வர வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்வியெல்லாம் அந்த அமைப்புக்கு சென்றுவிடும். அந்த அமைப்பு பார்த்துக்கொள்ளும். அதற்கு மேலாக உச்சநீதிமன்றம் இருக்கிறது. எனவே அவர்களுடைய கைகளிலே ஒப்புவிக்க வேண்டிய பணியை ஏன் மத்திய அரசு முடக்கி வைத்திருக்கிறது என்பதற்கான விளக்கத்தை பாரதிய ஜனதா கட்சியோ அதோட நிர்வாகிகளோ பிரதமரோ இதுவரை வாய் திறக்கவில்லை. கண்டிப்பா நான் உங்களிடம் கேட்பது இப்போ இதில் அரசியல் கூட்டம்லாம் இல்லை, வெளிப்படையாக நாங்கள் பிரதமர்கிட்ட போய் எங்கள் மாநிலத்துக்கான பிரச்சனையை பேசுகிறோம், அதற்கான சூழலை இவங்க திமுக எடுக்காதப்பா நான் எடுக்கிறேங்கிற மாதிரி அவர் எடுத்திருக்காரு, எல்லாரையும் பார்த்துருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் அதிமுக தவிர்த்த பிற கட்சிகள் என்பது ஒரு கண்டிப்பாக ஒரு அரசியல் தான். அதில் ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது. இப்போ தமாக உட்பட பல்வேறு கட்சிகளுக்கும் அந்த அரசியலில் அப்போ ஒரு உடன்பாடு இருக்குன்னு தானே அர்த்தம். அதாவது தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் மக்கள் தளபதி ஜி.கே. வாசன் அவர்களை கேப்டன் விஜயகாந்த் சந்தித்து ஆதரவு கேட்டதற்கு பிறகு பத்திரிகையாளர்களை சந்திக்க வரும் பொழுது தலைவர் வாசன் அவர்கள் தெளிவாக சொன்னார், இது தேர்தலுக்காக எடுக்கப்படுகின்ற முயற்சி அல்ல. தமிழக நலன் சார்ந்த பிரச்சனைகளில் அது காவேரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முல்லை பெரியாறு அணை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இலங்கை தமிழர் பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளிலேயும் தலைவர் வாசன் காங்கிரஸில் இருக்கின்ற பொழுது தமிழகத்தின் நலன் சார்ந்து குரல் கொடுத்தவர். அந்த அடிப்படையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் உருவானதற்கு பிறகு காவிரி பிரச்சனையில் விவசாயிகள் சங்கங்கள் ஒன்று சேர்ந்து நடத்திய போராட்டத்திலே கடையடைப்பிலே பங்கேற்று ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொழுது காவல்துறையோடு ஏற்பட்ட மோதலின் காரணமாக தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்த முன்னாள் மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் சைதை ரவி அவர்கள் காவல்துறையால் தாக்கப்பட்டு பிறகு அவர் உயிரிழக்கக்கூடிய சூழ்நிலை கூட உருவானது. அந்த அளவுக்கு தமிழகத்தினுடைய நலன் சார்ந்த விஷயங்களில் தமிழ் மாநில காங்கிரஸ் தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு செயலாற்றி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் அனைத்து அரசியல் இயக்கங்களையும்
அழைத்து கொண்டு போய் பிரதமரை பார்க்க அழைக்கின்ற பொழுது தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழகத்தின் நலனில் அக்கறை உள்ள கட்சி என்ற முறையிலே நாங்களும் அதிலே கலந்து கொண்டோம். இன்னும் சொல்லப்போனால் கேப்டன் விஜயகாந்த் இப்படி ஒரு தூதுக்குழுவை அமைப்பதற்கு முன்னாலேயே நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர்கள் திமுக, அதிமுக என அனைத்து உறுப்பினர்களும் ஒன்றாக சேர்ந்து பிரதமரையே சந்தித்தார்கள். சந்தித்து இந்த பிரச்சனைகளை பற்றியெல்லாம் விவாதித்து விட்டு வெளியே வருகின்ற பொழுது தனித்தனியாக போய் பேட்டி கொடுத்தார்கள். அந்த ஒற்றுமை அன்றைக்கு ஏற்படவில்லை. இன்றைக்கு எல்லா எதிர்க்கட்சிகளும் போய் சந்தித்திருக்கிறார்கள். என்னுடைய கருத்து என்பது விஜயகாந்த் ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்கிறார். ஆனால் இந்த முயற்சிக்கு காரணம் என்ன நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜவாஹிருல்லா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்னை அழைத்தார்கள், எங்கள் கட்சியின் சார்பில் நாங்கள் இருவரும் கலந்து கொள்வதாக இருந்தோம். ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்த சந்திப்புக்கான ஏற்பாடுகளை நாங்கள் தான் செய்திருக்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது பின்புலத்திலே பாரதிய ஜனதா கட்சி இருந்து கேப்டன் விஜயகாந்தை இயக்குகிறதோ என்ற சந்தேகம் வந்ததால் நாங்கள் அந்த பிரதிநிதிகள் குழுவிலே பங்கேற்காமல் விலகி கொண்டோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இன்னொன்றையும் நாம் பார்க்க வேண்டும். இவர் முடிவெடுத்து 48 மணி நேரத்திற்குள்ளாகவே பிரதமரை சந்திப்பதற்கான ஒரு நேரம் ஒதுக்கப்படுகிறது என்று சொன்னால், கர்நாடகாவிலே மேகதாதுவிலே அணை கட்டுவதை பற்றி பிரதமருக்கு தெரியாதா? தமிழ்நாட்டில் இருக்கின்ற எம்பிக்கள் சொல்லியிருக்கிறார்கள். கர்நாடகாவில் இருந்து எம்பிக்கள் போய் அணை கட்டுவதை தடுக்காதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். கர்நாடகாவைச் சேர்ந்த கன்னட அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து கடையடைப்பு நடத்துகின்றன. அந்த கடையடைப்பை பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஆதரிக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அந்த மாநிலத்தில் இருந்து மத்திய அமைச்சராக இருக்கின்ற சதானந்த கவுடா மேகதாது அணையிலே அணை கட்டுவதை யாராலும் தடுக்க முடியாது என்று துணிந்து சொல்லுகிறார். காங்கிரஸ் ஆதரிக்குது, கம்யூனிஸ்டா எல்லாமே கன்னடர்களுக்கு ஆதரவாக தான் இருக்கு. அங்குள்ள அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அந்த மாநில நலன் சார்ந்த விஷயங்களிலே ஒன்றுபட்டு இருக்கிறார்கள். அதை போல ஒரு ஒற்றுமை உணர்வு தமிழகத்திலே உருவாக வேண்டும். அந்த முயற்சியை தமிழக அரசே செய்திருக்க வேண்டும். அவர்கள் செய்யாத காரணத்தால் இன்றைக்கு விஜயகாந்த் அந்த முயற்சி எடுக்கின்ற பொழுது அந்த பிரதிநிதிகள் குழுவிலே தமிழ் மாநில காங்கிரசும் பிரதிநிதித்துவ தங்களை படுத்தி கொண்டு அந்த பிரதமர் சந்திப்பிலே நாங்கள் ஈடுபட்டு அவரை சந்தித்திருக்கிறோம். எங்களுடைய எதிர்பார்ப்பு என்பது தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை அரசியல் இயக்கங்களும் சென்று சந்தித்ததற்கு பிறகு கூட பிரதமர் நரேந்திர மோடி சரியான முடிவினை எடுக்கவில்லை என்று சொன்னால், அல்லது தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு முயற்சியிலே பிரதமர் மோடி தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் செயல்படுமையானால், அதற்கு பிறகு தமிழகம் இன்றைக்கு எப்படி அனைத்து அரசியல் கட்சி இயக்கங்களும் ஒன்றுபட்டு பிரதமரை சந்தித்தார்களோ அதை போல தமிழகத்தின் உரிமையை மீட்டெடுக்க மிகப்பெரிய போராட்டத்தை தமிழக மக்களே கிளர்ந்தெழுந்து நடத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாகும் என்பதுதான் என்னுடைய கருத்தாகும். கண்டிப்பாக ஷேக் சார், உங்கள்கிட்ட நான் முன்வைக்கிறது, இப்போ அதாவது எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குது. இப்போ இவங்க போய் பார்த்ததுலேயும் அரசியல் இருக்குங்கிற விமர்சனம் வருது. இது திமுக சாதகம் பயன்படுத்துங்கிறாங்க. இவ்வளவு நாள் விஜயகாந்த் என்ன பண்ணார்? இந்த மாதிரி பல்வேறு கேள்விகளையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு தார்மீக பொறுப்பு அரசுக்கு தான் இருக்குது. இன்றைக்கி ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, இந்த அதிமுக அரசு தான் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும். இதை ஏன் ஒரு அரசினுடைய குரல் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கலையா, தம்பிதுரை குரல் கொடுக்கலையா அப்படிலாம் நீங்கள் கேட்கலாம். அது மக்கள் பிரதிநிதிகள் உடனே திமுககாரங்க நாங்களும் தான் குரல் கொடுத்தோம்னு சொல்லுவாங்க. அதனால் அது பிரச்சனை கிடையாது. இங்கே உள்ள எல்லா மக்கள் பிரதிநிதிகளும் குரல் கொடுக்கலாம். மக்கள் கட்சி இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் தமிழ்நாடு. எல்லாரும் சேர்ந்து போய் பார்க்கணும். பக்கத்தில் திமுக பக்கத்தில் நிற்கிறதுலையோ திமுக அதிமுக பக்கத்தில் நிற்கிறலையோ உள்ள ஈகோ பிரச்சனையில் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வாழ்வாதார பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் பாதிக்கப்படும்? இதை செஞ்சிருக்க வேண்டியது கவர்மெண்ட்டு தானே. எல்லாரையும் கூட்டி போகிற வேலையை செஞ்சிருக்க வேண்டியது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மாண்புமிகு மக்கள் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி மிக தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை மேகதாது பிரச்சனையை உச்ச நீதிமன்றத்திலே வழக்காக தாக்கல் செய்து அது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதையும் தாண்டி எம்பிக்கள் குழுவில் திமுகவை சார்ந்தவர்களையும் சரி, சிவாவும் சரி, கனிமொழியும் போயிருந்தாங்க. இப்படி கம்யூனிஸ்டை சார்ந்த இன்று கம்யூனிஸ்டெல்லாம் இன்றைக்கி போகலை. அன்றைக்கி கம்யூனிஸ்டை சார்ந்தவர்கள் எல்லாம் போயிருந்தாங்க. பாமக போக கிடையாது. அன்றைக்கி பாமகவும் போயிருந்தாங்க. இப்படி எல்லாருமே போய் பார்த்து இந்த இதுக்கு நீங்கள் என்ன முடிவு, 2 பேர் அன்றைக்கி அங்கே போயிருந்தாங்க. ஆமாம், அதாவது கொடுத்து எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி இன்றைய முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர் போய் இப்போ சந்திக்கும் போது அவரும் அதுக்கு மெமோராண்டம் கொடுத்துருக்காரு. இந்த பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காரு. இப்போ இது எல்லாம் தமிழக அரசு முல்லை பெரியார் விஷயமாக இருந்தாலும் சரி, காவேரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கச்சத்தீவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மாண்புமிகு மக்கள் முதல்வர் இதுக்காக சட்ட போராட்டங்களை நடத்தி
தீர்வு கண்டிருக்கிறார். அதாவது வந்து முல்லை பெரியாறு இது காவேரி பிரச்சனையை வந்து கெஜெட்ல கொண்டு வர வச்சது தமிழக முதல்வர் தான், முன்னாள் முதல்வர் தான் பண்ணாங்க. அதே போல உங்களுக்கு வந்து முல்லை பெரியாறு அணையை வந்து 142 அடியாக உயர்த்துறதுக்கு பாடுபட்டு அதை வந்து 142 அடியாக உயர்த்தினது வந்து மாண்புமிகு மக்கள் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தான். அதே போல கச்சத்தீவு பிரச்சனையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை சட்டவாக தீர்வு காணுங்கிறது கோர்ட்ல அங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி தொடர்ச்சியாக கேஸ் முத போட்டது ராதாகிருஷ்ணன். இல்ல அம்மா தான் போட்டாங்க. அம்மா போட்டதுக்கு அப்புறம் இவங்க திறந்திருக்காங்க. கலைஞர் ஒண்ணு போட்டிருக்காங்க. அடுத்து அதுக்கு பின்னாலதான் இல்ல முதல்ல 74 இல்ல அம்மா தான் போட்டிருக்காங்க. ஜனா கிருஷ்ணமூர்த்தி போட்டாரு ஜனசங்கம். அப்ப இது வந்து தொடர்ச்சியாக யார் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாண்புமிகு மக்கள் முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அதை அடுத்து நீங்க கேட்ட கேள்வியில இவங்களெல்லாம் ஏன் அழைச்சிக்கிட்டு போகல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்குறீங்க. ரொம்ப நல்ல கேள்வி. மாண்புமிகு மக்கள் முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு தமிழக மக்கள் முழுமையாக வாக்களித்து மெஜாரிட்டியாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து மற்றவங்களை அழைச்சிட்டு போகணும் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. மக்களுக்கு செய்ய வேண்டிய செயல்களை திறமையாக ரொம்பவும் முடிவாக செய்திருக்கிறார்கள். வாக்களித்த மக்கள், வாக்களிக்காத மக்கள் எல்லாரும் செஞ்சிருக்காங்க. எல்லாருக்கும் தான் அவங்க முதலமைச்சர். எல்லாரும் கருத்தையும் கூட்டி போறது இல்ல, எல்லாத்தையும் கருத்தையும் கேட்டுதானே செய்யாம இருந்தாலும் நீங்க கேட்கலாம், செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்ப நீங்க சொன்னது பாடியே இவ்வளவு காலம் எதிர்க்கட்சி தலைவராக அவருக்கு பொறுப்பு கொடுத்த மக்கள் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், அவரை எதிர்கட்சி தலைவராக யார் அந்த நிலைக்கு கொண்டு வளர்த்ததுக்கு விஜயகாந்த அம்மா அவர்கள் தான் வளர்த்தாங்க. சரி, அவங்க வந்து அந்த நிலையில இருந்தும் கூட அவர் எதிர்கட்சி தலைவராக நடக்கவே இல்லை, நடக்காம செயல்படாம சிங்கப்பூர்ல 9 மாசம் இருந்துட்டு நான் இப்பதான் வந்திருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். அவரை இல்ல நீங்க வந்து எல்லாருமாக சேர்ந்து அடுத்து தேர்தலை முன்னிட்டு பல நோக்கங்கள், பல பேருக்கு பல நோக்கம், இதனால அது நடந்துராதா, அதனால இது நடந்துராதா கேட்டேன், எல்லாரும் அது இருக்குன்னே சொல்றாங்க. இல்ல அதை முன்னிட்டு தான் இவங்களை அழைச்சிட்டு போறாங்க. இவங்களை அழைச்சிட்டு போய் தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, சிங்காரிச்சு மூக்க இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஜயகாந்த சிங்காரிச்சு கொண்டு டெல்லியில மூக்க எடுத்துட்டாங்க. விஜயகாந்த் பள்ளிக்கூட ஆமா, வேற என்ன, அங்க போய் பத்திரிகையாளர் முன்னால பேசவே தெரியல, அடிக்கிறது ஓடுறாரு. கேட்டா எந்திரிச்சு என்ன சொல்றாரு, அடிக்க ஓட, டேய் நானும் தூக்கி எறிவேண்டா, எனக்கு எல்லாம் தெரியும்டா, நீங்க என்னடா பேசிட்டு இருக்க, நான் பேசணுன்ற அவசியமே இல்ல. உடனே அவரு சிவா என்ன சொல்றாரு, உட்காருங்க, திருச்சி சிவா உட்கார சொல்றாரு. அவர் பொன் ராதாகிருஷ்ணன் பாதியில எந்திரிச்சு ஓடியே போயிட்டாரு. யாருக்கு அசிங்கம்? இப்படிப்பட்டவர்னு தானே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அவரை சொன்னாரு. எப்ப இவனுக்கு சபை நாகரிகமே தெரியல, எதிர்க்கட்சி தலைவராக அது செய்யலாம், நாங்க பொறுப்படுத்தி செயல்படுத்த. ஓபிஎஸ் அவர்கள் போனாங்க, ஓபிஎஸ் அவங்க போனாங்க, எல்லாரும் கூட்டி போயிருக்கலாம், எல்லாரும் போய் சொல்றாங்க. அதாவது எம்பிகளை பூரா அழைச்சிட்டு போய் பார்த்திருக்காங்க. அவர் தலைமை தாங்கி முதல்வர் போய் தம்பிதுரை தலைமையில பார்த்திருக்கமே, நீங்க பார்க்காத மாதிரியே ஏன் பேசுறீங்க? இன்னைக்கு இவர் செஞ்சதை நீங்க பேசுறீங்க. ஆனா முன்னால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவி வந்து அவங்க சொல்லி அதுபடி எல்லா எம்பிகளையும் கொண்டு போய் பார்த்ததை ஏன் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? அதுதான முயற்சி, அதுதான செயல்பாடு. இரண்டாவது, யாரு சொன்னாலும் அருமை சகோதரர் வைத்தியலிங்கம் அவர்கள் சொன்னதை போல ஏன் அந்த காவேரி நீர் ஆணையம் அமைக்க பெற்றால் தாங்க இதுக்கு முடிவு வரும், இல்லைன்னா முடிவு வராது. அதாவது காங்கிரஸ் முன்னால இருந்திருக்கு, பிஜேபி ஆட்சியில இருந்திருக்கு, யார் இதை பண்ணிருக்கா? யாருங்க சொல்லுங்க. அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இதே திமுக வந்து அங்க மந்திரி சபையில இருந்திருக்கு. அப்ப இதுக்கு முடிவு எடுத்து பண்ணாங்களா? பண்ணல. அப்ப அதே போல பிஜேபி போன தடவை இருந்தது, அவங்க பண்ணாங்களா? பண்ணல. அப்ப யாரு வந்தாலும் பிஜேபி கவர்மெண்ட் மோடி இதை பண்ணிடுவாரா? பண்ண மாட்டாரு. பண்றதுக்கு என்ன இருக்கு? அவங்களுக்கு வந்து அங்க பெங்களூர்ல இருக்கக்கூடிய பிஜேபியும் அது தேர்தல் வந்து அங்கே ஜெயிக்கணும். இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இப்படியே விட்டா தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு கொண்டே இருப்பாங்க. அதனாலதான் மாண்புமிகு மக்கள் முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் சட்டப்பூர்வ நடவடிக்கை கையாளுறாங்க. உங்களுக்கு ஒரு பக்கம் ஆட்சியாளர்களையும் பார்க்கறாங்க, சட்டப்பூர்வ நடவடிக்கையும் கையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப எது சரி? மாண்புமிகு மக்கள் முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எடுக்கிற நடவடிக்கை தாங்க சரி. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா எல்லாருமாக சேர்ந்து ஒரு டிராமா. இன்னைக்கு இந்த டிராமாவில் கடைசியா யார் அசிங்கப்பட்டது? தமிழர்கள் அசிங்கப்பட்டிருக்காங்க. தமிழகத்தினுடைய ஒரு எதிர்க்கட்சி தலைவருங்கிறவன் என்ன மாதிரி இருக்கான் அப்படிங்கறத வந்து பத்திரிகையாளர் மத்தியில் அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்கீங்க. எல்லாருமா சேர்ந்து டோட்டலா அசிங்கப்பட்ட தமிழர்களை தலைகுனிவு பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அதுக்கு ஒரு விவாதம் இங்க நடத்திட்டு இருக்கோம் நம்ம. அசிங்கம் பண்ணதான் இது. என்ன யாரை கூட்டிக்கிட்டு போகணும், யாரை கூட்டிட்டு அருமை சகோதரர் வைத்தியலிங்கம் சொன்னாரு, அதாவது கருணாநிதி அவர்களுடைய தலைமையில எதிர்கட்சின்னு நாங்க தான் எதிர்கட்சி அப்படின்னு சொன்னாரு. அப்படி அவர்களுடைய தலைமையில போயிருந்தா கூட கண்ணியமா இருந்திருக்குமே. இந்த பேச்சுவார்த்தை ரொம்ப கண்ணியமா நடந்துட்டு வந்திருக்குமே. பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு, செய்தியாளர் சந்திப்புல தான். இதுல மாறுபட்ட கருத்து நான் சொன்னா, கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது இதை போலவே காவிரி பிரச்சனைக்காக மத்தியில் இருக்கின்ற அரசாங்கத்தை சந்தித்து முறையிடுவதற்காக அனைத்து கட்சி தூதுக்குழுவை அழைத்து செல்ல முயற்சித்த நேரத்திலே
காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்த ராஜீவ்காந்தி அவர்களை அம்மையார் ஜெயலலிதா தொடர்பு கொண்டு அந்த தூதுக்குழுவில் காங்கிரசார் பங்கேற்கக்கூடாது என்று அன்றைக்கு தடுத்து நிறுத்தியவர் தான் அம்மையார் ஜெயலலிதா. எனவே தூதுக்குழுவிலே அவர்களுக்கு எப்பொழுதுமே நம்பிக்கை இல்லை. எனவேதான் இந்த அரசாங்கம் அனைத்து கட்சியும் அழைத்து செல்லவில்லை. இன்றைக்கு விஜயகாந்த் அந்த முயற்சி எடுத்திருக்கிறார். இது தேர்தல் கூட்டணிக்கான முயற்சி அல்ல. ஏனென்று சொன்னால் வைத்தியலிங்கம் சொன்னதைப் போலவே முரண்பட்ட கட்சிகள், கொள்கையிலே வேறுபட்ட கட்சிகள், எந்த காலத்திலும் நாங்கள் பாரதிய ஜனதாவோடு போக முடியாது, காங்கிரஸ் கட்சியோடும் நாங்கள் கூட்டு சேர முடியாது. ஏன் விஜயகாந்தோட கூட்டு போக மாட்டீங்களா? எதுங்க விஜயகாந்தோட கூட்டு போக விஜயகாந்த் யார் கூட கூட்டு போறாரு? இல்ல விஜயகாந்த் யார் கூட கூட்டு போக போறாருன்னு அவருக்கே தெரியாதுல்ல. நீங்க இப்ப மக்களுடைய பிரச்சனைகளுக்காக தான் நாங்க போயிருக்கோம். நண்பர் தாவூத் அவர்கள் சொன்னதுல ஒரு சின்ன அதுக்கு சொல்லுங்க. நான் இவர் ரவீந்திரன் சொல்றோம். இல்ல இப்ப வரலாற்றுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இது அல்டிமேட்டா வந்து நிறைய விஷயங்கள் தேர்தல் கூட்டணி இல்லை அப்படின்லாம் சொன்னாலுமே வந்து ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி அல்லாதவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூட்டணி தான் இப்போ இது மாதிரி உருவாயிருக்கு. இந்த மாதிரியான விஷயம் வந்து இப்போ இந்த 67 காங்கிரஸ் அல்லாத கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு வெற்றி அமைஞ்சது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஊகங்களா எப்பவுமே காங்கிரஸ் தனிமைப்படுத்தப்பட்டது. இப்போ அதிமுகவுக்கு தவிர்த்து எல்லா கட்சியும் ஒன்று சேரணுங்கிறது திமுகவுடைய தொடர்ந்த கோரிக்கையாக இருக்கிறது. இந்த சூழலில் இந்த மாதிரி விஷயங்கள் ஓரளவாவது பலனளிக்குமா? அதிமுக அல்லாத கூட்டணிலாம் சேர்ந்து வெற்றி பெறதுக்கு பலனளிக்குமா அந்த மாதிரி விஷயங்கள்? பொது பிரச்சனைக்காக தமிழக முதல்வர் வந்து பிரதமரிடம் ஒரு மனு கொடுத்தாரு. அவர் மட்டும்தான் அங்கே கொடுக்குறாரு. அப்படி கொடுத்ததும் மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கான பாஜகவுக்கும் தமிழ்நாட்டின் ஆளுங்கட்சியான அதிமுகவுக்கும் முட்டல் மோதல் வருது. இது இந்த பிரச்சனை வந்துன்னா நீங்கள் உங்களுக்கு தான் அக்கறை இல்லை, அக்கறை இருக்குன்னு இல்லை, எங்களுக்கும் அக்கறை இருக்குது, நாங்கள் என்ன செய்கிறோம் பாருங்கிறதுனால வந்து டக்குன்னு மோடிக்கு அப்பாயின்மெண்ட்டை விஜயகாந்துக்கு வாங்கி கொடுக்குறாங்க. வெறும் விஜயகாந்தும் அந்த கூட்டணியில் உள்ள அந்த கட்சிகளும் போனால் அது வந்து பிரயோஜனப்படாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, விஜயகாந்த் அதை எப்படி பயன்படுத்துகிறாரு, திமுக தலைவர் கருணாநிதி உட்பட எல்லாத்தையும் பார்க்கணுங்கிற ஒரு முடிவெடுத்து அவர் எல்லா பெரும்பான்மையான கட்சி தலைவரோட பார்க்குறாப்புல. அப்போ திமுக தலைவர் என்ன பண்ணுறாரு, லேண்ட் அக்விசிஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ரீசெட்டில்மெண்ட் நில கையகப்படுத்த சட்டத்தை அவர் உள்ள கொண்டு விடுறாரு. அந்த சட்டம் எதுக்கு பிரச்சனையாக வருது, பிஜேபிக்கு பிரச்சனையாக வருது. அப்போ அவர் திமுக வந்து இதை வந்து நல்ல வாய்ப்பாக நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டோட உள்ள ஆட்சி மாற்றத்துக்கு கூட்டணி அவசியங்கிற பண்ணும்போது விஜயகாந்த் தான் முக்கியமான ஆள். இப்போ நீங்கள் வந்து விஜயகாந்தை பற்றி பல இதுகள் பண்ணலாம். நீங்கள் வந்து விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் ஆக்குனதே அதிமுக தான் சொல்கிறாப்புல, அது ஒரு கருத்து. அதே வேளையில் வந்து எதிர்கட்சி ஆகிறதுக்கு முன்னாடி பெண்ணகரத்தில் விஜயகாந்தும் தோத்தா இருந்தாப்புல, அதிமுகவும் தோத்து தான் இருந்து அவர் என்ன நினைக்கிறாரு, நீங்கள் தொடர்ந்து தோத்துட்டு இருந்தவங்களை சீஃப் மினிஸ்டர் ஆக்குன நாங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. அந்த இதில் அவர் அடுத்த கட்ட காய்களை நகர்த்துறாரு. பாஜக மக்கள் தான் எல்லாரும் முதல்வர் ஆக்குறாங்க, எதிர்க்கட்சி இல்ல மக்கள் வந்து கூட்டணி அமைதி வச்சு தானே ஆக்குறாங்க, மக்களா போய் ஆக்குறாங்க. கூட்டணி இல்லாம எல்லா கட்சியும் தனிச்சா நிற்குது, வெற்றி கூட்டணி தனிச்சா நிற்குது. இப்ப ராமதாஸ் நானுக்கு கூட்டணி எல்லாம் வெற்றி கூட்டணி சொன்னாங்க இல்லையா, அதுல நீங்க விஜயகாந்துக்கு அந்த கிரெடிட் கொடுக்கறது வந்து மறுக்கிறது வந்து நியாயம் இல்லை. நீங்க வந்து அதிமுக எப்படி சொல்றாங்க, ஒரு சீட்டு வந்து வர 29 சீட்டு ஆக்கணும்னு சொல்றாங்க, அதுவும் அதிமுக பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்ட். விஜயகாந்த் பாயிண்ட் ஆஃப் வியூல எங்களுக்கு 41 சீட்டு தந்து கூட்டணி வச்சனால தான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னு அவர் சொல்றதும் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்ட் தான். அதை நாம மறுத்து பேசுறது நியாயமான ஒரு இதாகாது. இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, மீண்டும் ஆட்சியை மாற்ற முடியும்னு முயற்சி பண்றாரு. வெற்றி தோல்விங்கிறது நீங்க சொன்ன மாதிரி மக்கள் தான் நாளைக்கு முடிவு பண்ணணும், ட்ரெண்ட் தான் முடிவு பண்ணணும். அந்த இதுல வந்து அவர் ஏற்கனவே பாராளுமன்ற எலெக்ஷன்ல பாஜக கூட கூட்டணி போனாரு. அவரால் பாஜக ஒரு சீட்டு ஜெயித்தது, பாமக ஒரு சீட்டு ஜெயித்ததை தவிர அவருக்கு எந்த லாபமும் இல்லை. அப்போ அவர் அரசியலில் சர்வை ஆகணும்னா அதிமுக வேணும் அல்லது திமுக வேணும். அதிமுக கிட்டங்கிறது வந்து தகராறாயாச்சு, என்னால நீயா உன்னால நானாங்கிறதுல. அந்த இதுல பாஜக கொடுத்த வாய்ப்பை தனக்கு சாதகமா பெரிய கட்சியான ஒரு அதிமுக மாற்றா இருக்கக்கூடிய கட்சியான திமுக பக்கம் முத அவர் உள்ள போறாரு. இதுவரை வந்து அவர் ஆண்டி கருணாநிதி, கருப்பு எம்ஜிஆர் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தவர் முத போறாரு. கருணாநிதிக்கும் இருக்கிற கட்சி மற்ற கட்சிகள்லாம் கூட்டணி எல்லாம் தோல்வி கூட்டணி, பாமக கூட நின்று தோத்துட்டாரு, காங்கிரஸ் கூட நின்று தோத்துட்டாரு. அப்ப இதுதான் டெஸ்ட் பண்ணாத ஒரு கூட்டணி, பெரிய கட்சிங்கிற லெவல்ல இந்த கட்சி வரும்போது கருணாநிதி அதுக்கு வந்து ஆட்களை அனுப்பி வைக்கிறாரு. ஒரு அதிமுக எதிர்ப்பரசியலுக்கு இது பயன்படும் நினைக்கிறார். யார் பண்ணாலும் அவர் பண்ணுவார். நீங்க தஞ்சாவூர்ல விஜயகாந்த் பெரிய லெவல்ல இருக்கவர், தஞ்சாவூர்ல மதிமுக பண்ணாங்க, அதுக்கு டிகேஎஸ் இளங்கோவனை அனுப்பி வைக்கிறார். மீண்டும் வந்து விஜயகாந்த் வந்துட்டான்னு சொல்லும் போது அதை மீண்டும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இது பண்றாப்புல. பாஜக மேட்டர் கருணாநிதிக்கும் தெரியும். இங்க வந்து கட்சிகள் வந்து ரெண்டு விதமா இருக்குது. ஒன்னு வந்து ஆன்டி ஏடிஎம்கேங்கிற லெவலில் உள்ள கட்சிகள், ஆன்டி பிஜேபி கட்சிகளும் இருக்குது. ஆன்டி பிஜேபி கட்சிகள் தமாக, மதிமுக, காங்கிரஸ் வந்து ஆன்டி பிஜேபி இருந்தாலும் கூட அவங்க தமிழ்நாட்டில் ஆன்டி ஏடிஎம்கே ஜாஸ்தி பண்றாங்க. கம்யூனிஸ்ட்
மனிதநேய மக்கள் கட்சி, மற்ற முஸ்லீம் அமைப்புகள் போன்ற கட்சிகள் இருக்குது. கருணாநிதி வந்து பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் மேல் மட்டத்தில் ஒரு உறவும் இருக்குது. இதுதான் இந்த சூட்சம் அங்கே இருக்குது. லேண்ட் அக்விசிஷன் சம்பந்தமா அருண்ஜேட்லி வராரு, ஜெயலலிதாவை சந்திக்கிறாங்க. என்ன டிரான்ஸ்பர் ஆயிடுச்சுன்னு யாருமே அறிக்கை விடல, ஒன்றும் பண்ணல. தப்பு இல்லை, அவங்க ஒரு பெரிய கட்சி தலைவியை ஒரு மத்திய நிதியமைச்சர் பார்க்குற தவறு இல்லை. பட் ஏதோ சம்திங் டிரான்ஸ்பயர்டு. அப்போ அந்த சூழ்நிலை ரெண்டோருக்குள்ள இடையில ஏதோ இருக்குது. அந்த சூழ்நிலையில தான் வந்து பிஜேபி அதிமுகவுக்கு எதிராக ஒரு மூவ் பண்றாங்க. எதிர்காலத்தில் எப்படி போகுங்கிற கணக்குலையோ அல்லது ஒரு மிரட்டல் துணியோ ஏதோ பண்றாங்க. அந்த சான்ஸை கருணாநிதி பயன்படுத்துறாரு. அதுல வந்து நான் பிஜேபி பக்கம் இல்லை, என்னோட அரசியல் பணி வந்து நில ஆர்ஜிய சட்டத்தை எதிர்த்து அணி சேர்க்கிறதா என்னங்கிறத அவர் முயற்சி பண்றாரு. பொது பிரச்சனை என்றாலும் உள்ளுக்குள்ள கூட்டணி அணி சேர்க்கை இருக்குது. தமிழ்நாட்டு பிஜேபி தான் இதுக்கு தூண்டுகோலுங்கிறீங்க. நிச்சயமா தமிழ்நாட்டு பிஜேபி தான் ஜவஹர்லால் கணிச்சது வந்து சரிங்கிறீங்க. சரிதான். அது கூட எனக்கு என்ன சந்தேகம்னா, தமிழ்நாடு பிஜேபின்னு வெளியே தெரியுது. மோடியே தமிழ்நாடு பிஜேபியை சொல்லி பண்றாப்லையா அல்லது இவங்க பண்ணாங்கறான்னு எனக்கு தெரியல. பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை முன்னாடி நிற்கிறாங்க. இவங்களை விட மோடி தான் இவங்களை இன்ஸ்டிகேட் பண்ணியிருக்கணுங்கிறது ஒரு யூகத்துக்கு இடம் இருக்கு. கண்டிப்பா விஜயகாந்த் அவங்க கொடுத்துருக்காங்க. விஜயகாந்த் கலைஞரையும் தமிழ்நாட்டில் வந்து ஒட்டுமொத்த நோக்கம் என்னன்னா, அதிமுக தனிமைப்படுத்தி ஒரு மக்கள் மத்தியிலையும் கட்சிகள் மத்தியிலும் அதிமுக ஒரு எதிர்ப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறது தான். கண்டிப்பா. இதுக்கிடையில அதிமுக பாஜக ஒரு நெருக்கம் வருது அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வருது. நிச்சயமாக அதுதான் பலருக்கும் பிரச்சனையான ஒரு விஷயம். அதிமுக பாஜக உள்ள நெருக்கம் வந்து நில ஆர்ஜிய சட்டத்துல பாஜக வந்து அதிமுக ஆதரிச்சிட்டு, நாளைக்கு அதிமுக என்ன முடிவெடுக்க போறதுங்கிறத வந்து தமாக, மதிமுக, கம்யூனிஸ்டுகள், மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் முஸ்லீம் அமைப்புகளுக்கு வந்து ஒரு ஒரு சந்தேக பார்வை இருந்துகிட்டே இருக்குது. அந்த பார்வையை தனக்கு சாதகமா திமுக பயன்படுத்த நினைக்குது. சார், இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போது நீங்கள் சொன்ன விஷயங்கள், அதாவது கூட்டணி அமைஞ்சா நல்லதுங்கிறீங்க. இப்போ அவங்கெல்லாம் சொல்லும் போது இது வேற எங்கெங்கேயோ போகிற மாதிரி இருக்குது. இப்போ ரவீந்திரன் துரைசாமி சார்கிட்ட வரும்போது இப்போ ஜவஹர்லால் வந்து சொன்னது ஒரு ராவான விஷயமா இருந்தது. அவர் சொல்லும் போது இல்லைங்க, இது வந்து ஏற்கனவே வந்து இது வந்து ஒரு தமிழ்நாட்டு பிஜேபி, டெல்லி பிஜேபி ரெண்டும் தமிழர் பிரச்சனையிலேருந்து காங்கிரஸ்லேருந்து வேறுபடுதுன்னு காமிக்கிறதுக்காக விஜயகாந்த் யூஸ் பண்ணி நடத்தின ஒரு விஷயந்தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இப்போ நண்பர் இப்போ வந்து தமிழகத்தின் அரசியல் களம் இப்பொழுது தகித்து கொண்டிருக்கிறது. என்னன்னா, எல்லா தரப்பு மக்களும் அதிருப்தியினுடைய விளிம்பில் இருக்கிறார்கள். அதனால இந்த ஆட்சிக்கு எப்படித்தான் முடிவெட்டுவது என்று தெரியாது இருக்கிறது ஒரு ஒலிக்கீற்று போல இப்பொழுது தீர்ப்பு வர இருக்கிறது என்று இது முந்தி தெரியும். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இது வந்து 27ஆம் தேதி மகிழ்ச்சி என்பது வேறு, நீதி கிடைத்து விட்டது என்பதுதான் அவர்கள் மகிழ்ச்சி இருக்குதுல்ல. அவர்களாக தேடிக்கொண்டதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை, அது வேறு, அது பிரச்சனைக்கு வேறு. இப்போ என்னென்ன நண்பர் தாவூத் கூட சொன்னாங்க, பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அழைச்சிட்டு போகலையா முதல்வர்னு சொன்னாங்க. அதுங்க தான் அவங்களுடைய சாதுரியம் இருக்குது. என்னென்னா, பாராளுமன்ற எல்லா கட்சிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்க மாட்டாங்க. பிரதிநிதித்துவப்படுத்த முடியாத கட்சிகள் கூட நிறைய இருக்குது. அவர்களெல்லாம் அழைச்சி போன ரெண்டாவது கர்நாடகாவில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் அழைச்சிட்டு போகல, எல்லா கட்சிகளும் சேர்ந்த உறுப்பினர்கள் அழைச்சிட்டு அங்கே அவங்க போகிறாங்க. அதனால் அது நோக்கம் என்னென்னா, எல்லா தரப்பு மக்களும் வெறும் சட்டமன்றத்தில் நான் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டேன், மெஜாரிட்டி நான் போனேன், எல்லாரும் போன மாதிரி அர்த்தம் இல்லை. அது எல்லா எதிர்கட்சிகளையும் போனால் எல்லா கட்சிகளோட பிரதிகளும் போக வேண்டுங்கிறது தான் நோக்கம். அந்த ஒன்றிணைக்கிற நோக்கம் இல்லாத காரணத்தினாலே அதை அரசியலாக்குவது யாரும் செய்யக்கூடாதுங்கிறதுனால அது தடுக்கிறதுக்காக பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் அழைச்சிட்டு போனாங்க. ஆனால் அதுக்கு பிறகு தான் படுகொலை நடந்தது. அதுக்கு பிறகு தான் இந்த பிரச்சனை கொஞ்சம் முத்தி இருக்குது. இந்த தீர்ப்பு வர இருக்கிற நிலைமையும் உருவாகி இருப்பது இப்பொழுது தான். அந்த தீர்ப்பு வரது நிலையை உருவாக்குவதும் போது அதை சாதகமாக யார் பயன்படுத்தி கொள்ள, இப்போ எந்த காரணத்தை கொண்டும் விஜயகாந்த் அதிமுகவோட இனிமேல் கூட்டணி இல்லைங்கிற நிலைமைக்கு போயிட்டார். ஆனால் இன்றைக்கு தீர்ப்பு வந்த பிறகு இன்னும் 10 நாளில் தீர்ப்பு வந்த பிறகு இன்னும் பலவீனப்பட்ட நிலையிலே அதிமுக இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மைதான். அந்த நிலையில் அவருடன் சேருவதற்கு ஆட்கள் இருக்க மாட்டார்கின்ற நிலையில் இந்தியவர்களை இப்பொழுதே நாம் தளம் தயார் செய்துவிட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவர் இறங்கியிருக்கலாம். ஆனால் உள்நோக்கத்தை எல்லாம் நாம் பார்க்கறதுக்கு இடம் இல்லாத வகையில் 5 கோரிக்கைகளை அவர் முன்வைத்துட்டார். இந்த 5 கோரிக்கைகளோடு தான் போகிறோம், அதுக்கு உடன்பாடு உள்ளவங்க எல்லாம் வாங்கன்னு சொல்லி பாஜகவையும் சேர்த்து தான் சட்டத்தின் விஷயத்துல தமிழகம் நல்லதுக்கு தான் இருக்குன்னு பேட்டி கொடுக்குறாங்க. அந்த 5இல் ஒன்றை தவிர பாக்கி 4க்கு அவங்க உடன்பாடு, அதுதான் அவங்க ஆரம்பத்தை சொன்னாங்க. அவங்களுக்கு தேவையானது எடுத்துக்கிறாங்க. அவங்க குறைந்தபட்சம் அங்க போய் கூட இன்னொன்று செஞ்சிருக்கலாம். தமிழிசையோ பொன் ராதாகிருஷ்ணனோ கூட இந்த மேகதாது பிரச்சனை பேசும்போதே ஒரே வார்த்தை, நாங்கள் வந்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்து விடுவோம் ஒரு வார்த்தை சொன்னாக்க அந்த பிரச்சனையோட தீர்வு முடிஞ்சு போச்சு. அதான் சொல்லுவதற்கு யாரும் தயாரா இல்லையே. அதை பற்றி பேச மறுக்கிறாங்களே. அதை பற்றி என்ன செய்ய போறாங்கிறத பற்றி ஒரு எண்ணத்தை கூட அவர் வெளியிடல.
அதனால் இவர்கள் செய்கிற இந்த மலிவான அரசியல்லாம் மக்களிடத்தில் ஈடுபடாது. மக்கள் தெளிவாக இருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல முயற்சி தான். ஒருவேளை இந்த ஒருங்கிணைந்த சக்திகள்லாம் எல்லாரும் ஒன்றுபட்டு வந்தால் அது நல்லது தானே. ஒரு நல்லது நடக்கணுன்ற ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா அதை ஏன் நம்ம மறுக்கணும், ஏன் தவிர்க்கணும்? அந்த நிலைமை தான் இன்றைக்கு மக்களுக்கு இருக்கிறது. அதனால் இந்த வர இருக்கிற காலங்களில் இருக்கிற சோதனைகளிலிருந்து மீள்வதற்கு இந்த மக்களை ஒன்று சேர்க்கிற பணியை விஜயகாந்த் துவக்கி இருக்கிறாரு. அதனுடைய விளைவும் நன்றாக இருக்கும் என்று தான் நம்மளுடைய எதிர்பார்க்குறோம். அது வந்து இப்பொழுது தலைமை எப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இப்போ போக வேண்டியதில்லை. இன்னும் சிலர் இந்த பக்கம் வரலாம், அணிகள் சிலது ஒன்று ரெண்டு ஒரு சில கட்சிகள் இன்று இடம் மாறி இருக்கலாம். ஒன்று மட்டும் உறுதி, 3 அல்லது 4 அணிகள் தான் மோதும் என்பது உறுதி. ஏன்னா இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடன் போக முடியாது, அதிமுகவுடன் போக முடியாது. ஏன்னா பாஜகவோட மீது வாஜ்பாய் காலத்தில் போனோம்னு சொன்னால் குறைந்தபட்ச திட்டத்தின் அடிப்படையிலே சென்றோம். ஆனால் இன்றைக்கு மோடி தலைமையில் இருக்கிற பாஜக என்பது அது வந்து அவர்கள் வந்து அவங்க அஜெண்டாலாம் கிடையாது. அவங்க எதை வேண்டுமானாலும் எப்போது எல்லாரும் 10 குரல்கள் ஆக்டோபஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்டோபர் 10 கைகள் இருக்கும். இந்த கை செய்கிறது இந்த கைக்கு தெரியாது. அது மாதிரி பலர் பலவித குரல்களில் போனால் ஒருவர் நடுப்புற பஞ்சாயத்து பேசுவார். ஆனால் அதுவும் செய்ய மாட்டார். ஆனால் எல்லோருக்கும் எல்லா உரிமையும் இருக்கிறதுங்கிற மாதிரியானதான் அவங்க போட்டிருக்காங்க. சாட்சி மகாராஜங்கிற ஒரு இன்னைக்கு நான் எடுத்து சொல்கிறேன். சாட்சி இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அவர் முந்தையே வந்து பாகிஸ்தானில் பிறந்தவங்களாம் வெளியே போங்கன்னு சொன்னவர். அவர் இன்னைக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருன்னா, இந்த நில பூகம்பம் என்பது பெரிய மனித அவலம், இயற்கையின் கொடூரம், 3500 பேர் மேலே இறந்துருக்காங்க. அந்த நிலையில் கூட அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இன்னைக்குன்னா, இந்த பாவம் செய்தவர்களெல்லாம் கோயிலுக்கு போனால் இதுதான் நடக்குங்கிறார். என்ன அர்த்தம்னா, ராகுல் காந்தி கோயிலுக்கு போனாராம், இவர் பாவம் செய்தவரான், கோயிலுக்கு போனதுனால இறைவன் தண்டிச்சுட்டாங்கிறார். இதை விட கொடுமையான வாக்குமூலத்தை ஏதாவது செய்திருந்து வேறு யாராவது, அவர் இத்தனைக்கும் அவர் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர். அப்புறம் பேசும்பொழுது அந்த கட்சி தலைவர்களோ பொறுப்பான அமைச்சர்களோ கண்டிக்கிறாங்களா? இல்லை. எங்கே போய்கிட்டு இருக்கோம் நம்ம? இதுக்கெல்லாம் நான் தடம் மாறி போறேன்னு நினைக்கிறேன். அதனால இவர்கள் இந்த இடம் அவர்களது நிலைப்பாடு என்பது தெளிவாக இருக்கிற காரணத்தினால அரசியல் அதிமுக பாஜக தவிர்த்து மற்ற எந்த கட்சி வந்தாலும் இப்ப நீங்க ஏற்றுக்கொள்கிற நிலையில குறைந்தபட்ச செயல் திட்டம்னு வச்சுக்குவோம். அதனால ஒரு பெரிய சக்தி கலைஞர் இன்னைக்கு கலைஞர் தெளிவா சொல்லியிருக்காரு. ஒன்று, கூட்டணி அரசியல் தேவை. 2வது, கூட்டணி அரசியல் அமைந்தால்தான் நாட்டுக்கு நல்லது நடக்கும், விடுதலை கிடைக்கும். ஒரு அசுர பலத்தோடு பண பலத்தோடு இருக்கிறவர்கள் பாராளுமன்றத்தில் அது நண்பர் கூட மறுக்கக்கூடாது. அதனால் நான் கான்ட்ரோவர்சிக்கு போகாமல் பேசணும்னு விரும்புகிறேன். பண பலத்தால் தான் வென்றார்கள் என்பது எல்லோருடைய கணிப்பும். அந்த கணிப்பு தவறாக இருக்குமானால் நல்லது, ஆனால் எல்லோருடைய கணிப்பு அதுதான். ஆனால் அந்த எதிர்க்கின்ற ஒரு சக்தியை எல்லோரும் இணைந்துதான் அதை போராட வேண்டும், அதை முறியடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நாம் வரவேற்க வேண்டும். அந்த அளவிலே தான் கலைஞர் வந்து எந்த விதமான கௌரவத்துக்கு இடம் கொடுக்காம, விஜயகாந்த் போனால் போகட்டும், அவர் தலைமையில் போனால் எல்லாரும் சேர்ந்து போய் முதல்ல ஒரு கொடுப்போம், அதுக்கு பிறகு மத்திய அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி அது நல்லது செஞ்சால் நல்லது தானே அப்படிங்கிற அந்த கூட்டணி பற்றி பேசலை. கூட்டணிக்கு பேசுறதுக்கு இது சந்தர்ப்பம் அல்லன்னு தெளிவாக சொல்லிட்டார். அதனால் இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லா தமிழர்களோட நலன்களை, தமிழ்நாட்டினோட நலன்களை பாதுகாப்பதற்காக மத்திய அரசிடம் கொண்டு சென்ற ஒரு தூதுவாக ஒரு முயற்சியாக தான் நாம் எடுக்க வேண்டும். ஆனால் இடையின் ஊடாக இதனால் ஒரு நல்லது விளைந்தால் அந்த அதிமுகவிற்கு எதிரான கட்சிகள் எல்லாம் ஒரு மாற்று சக்தி உருவாகுமே, ஆனால் அது நிச்சயமாக வரவேற்க வேண்டிய ஒன்றுதான். கண்டிப்பா. அப்ப இப்ப வந்து அதிமுக, அதாவது இப்ப இந்த போன கட்சிகள்லாம் திமுகவோட சேரும் அப்படிங்கிறத அவரே கூட அந்த கேள்விக்கு முழுமையா பதில் சொல்ல முடியல. வந்தா வரவேற்புங்கிற மாதிரி தான் சொல்றாரு. ஆனால் இப்போ உள்ள நிலையில் பார்த்தா அதிமுக பாஜக தவிர்த்து வேற எந்த அணியும், மற்ற ஓரளவு பெரிய கட்சிகள் எல்லாமே அதிமுக பாஜக தவிர்த்துங்கிற ஒரு நிலை இருக்குது. சார் சொல்ற மாதிரி ஆன்டி ஏடிஎம்கே, ஆன்டி பிஜேபி ரெண்டுக்குமான மனநிலை கட்சிகள் தான் அதிகம் இருக்கு. இது இப்போ ஒரு ஆளும் கட்சிக்கு ஒரு எதிரான மனநிலையில் பெரும்பாலான கட்சிகள் இருக்குன்னு எடுத்துக்கலாமா நம்ம? இல்லை, அதாவது அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. நான் அதை வரவேற்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூட்டணி ஆட்சி வேணும்னு அவங்களுடைய தலைவர் கருணாநிதி அவர்கள் சொன்னதாக, கூட்டணி வேண்டும் தான் சொல்றாரு. அதான் கூட்டணி வேணுங்கிறதாக அதை கூட்டணி ஆட்சி பத்தி ஏற்கனவே ஓபனா ஸ்டேட்மென்ட் கொடுத்துட்டாரு. கூட்டணி தான் வேணும், அவர் ஏற்கனவே தயார்னு சொல்லிட்டாரு. ஆமா, கூட்டணி ஆட்சிக்கு தயார்ன்ட்டாரு. அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவியை பொறுத்தவரையும் இதை நிரூபணம் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. தனிச்சு நின்று 37 தொகுதியிலையும் வெற்றி பெற்றிருக்காங்க. கடந்த முறை நாங்கள் யாரோடையும் கூட்டணி இல்லாமல் தனிச்சு நின்று வெற்றி பெற்று காட்டிருக்காங்க. அதனால தமிழக மக்கள் முழுமையான வெற்றி. இப்போ 234 தொகுதியும் 2016 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க.
அதனால இந்த கட்சி கூட்டணி வரணும், அந்த கட்சி கூட்டணி வரணும், இந்த கூட்டணிக்காக நாங்க பாடுபடணும், கூட்டணிக்காக ஆள் சேர்க்கணும், கூட்டணி சேர்த்து இவங்களோட கூட்டு பேசி கொண்டு போகணுங்கிற நிலைமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவிக்கு கிடையாது. அதை வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க எல்லா மேடைகளிலும். அவங்க அதாவது மக்களால் நான், மக்களுக்காக நான் அப்படிங்கறது தெளிவா சொல்லியிருக்காங்க. அதுக்கு வாக்களிச்சிருக்காங்க மக்கள். அப்ப ஒரு நிலை கூட்டணியும் வராது, வர வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லைன்னு தானே லாஸ்ட் டைமே சொல்லி பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருக்கோம். யாரையும் கூட்டணி சேர்க்கலையே, சேர்க்காம தானே அது ஜெயிக்கப்பட்டிருக்கு. அதாவது விஜயகாந்த் சேர்ந்ததுனால, அருமை சகோதரர் அவர் சொல்லும் போது சொன்னார், விஜயகாந்த் வந்ததுனால தான் ஒரு 40 சீட்டு கொடுத்ததுனால தான் அவங்க சிஎம் சொல்லிட்டு, அடுத்த இதுல அதுவும் வேணாம்னு சொல்லிட்டு தானே பாராளுமன்றத்தில் 37 சீட்டும் ஜெயிச்சிருக்கோம். அதிகாரத்துல இருந்தீங்க, அப்ப ஜெயிச்சிருக்கோமா இல்லையா? அதிகாரத்துல இருந்து ஜெயிச்சீங்க, அதிகாரம் இல்லாம இருக்கும்போது விஜயகாந்த் தேவைப்பட்டாரு, பணபலத்துல ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா அப்ப கருணாநிதி இல்ல தமிழ்நாட்டுல வந்து ஒரு நிமிஷம், தமிழ்நாட்டுல வந்து அதிகாரம் வந்து ஒவ்வொரு தேர்தலையும் பெரிய பங்காற்றுது. ஷிஃப்டிங் ஓட்ஸ் தான் அதிகம். இதே அதிமுக பெண்ணகரத்தில் அதிகாரம் இல்லாத போது டெபாசிட் இழந்தது. நீங்க திமுக ஜெயித்தது பிரச்சனை இல்லை, ரெண்டாவது இன்னொரு கட்சி வந்தது, அதிமுக மூணாவது போச்சு, அது இருங்க பாமக எஸ் மூணாவது போச்சு. அதனால அப்போ வந்து ஃப்ளோட்டிங் ஓட் ஷிஃப்டிங் ஓட் ஜாஸ்தி இருக்குது. அதனால அந்த ஒரு கட்சி வந்து அதிகாரத்தில் இருந்தால் அதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகம், அதிகாரம் இல்லைன்னா வாய்ப்பு குறைவு. அன்னைக்கு ஜெயலலிதா அதிகாரத்தில் இல்லை, விஜயகாந்த் தேவைப்பட்டாரு. இன்னைக்கு கருணாநிதி அதிகாரத்தில் இல்லை, அவருக்கு விஜயகாந்த் தேவைப்பட்டாரு. இதுதான் உண்மை. அதாவது இந்த நிலையில வந்து மாற்றங்கள் மாறி மாறி வரலாம். ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்களை பொறுத்தவரை மாற்றங்களை சந்திக்க தயாராக இருக்கிறாங்க. அவங்க இது போல எவ்வளவு பெரிய மாற்றங்கள்னாலும் பார்ப்பாங்க, வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறுவாங்க. இது வந்து தேர்தலை முன்னிட்டு இவர்கள் எடுக்கிற முயற்சிகளை எல்லாம் முறியடிக்கக்கூடிய வல்லமை மாண்பு மக்கள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இருக்குங்கிறதுல எனக்கு மாற்றுக்கிறது. நீங்க வந்து இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த ஆட்சி அகற்றப்படணும் அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட குறிக்கிறதுக்காக மன்னிக்கணும் ஐயா, அவங்க சொன்னாங்க முந்தையே வந்து டபுள் எல்லாமே ரெட்டை டிஜிபி ரெட்டை, தலைமைச் செயலாளர் ரெட்டை, இவ உண்மையான மக்கள் முதல்வர் ஐயாவே சொன்னாங்க. மக்கள் முதல்வர் தான் இருக்கு, அதான் அசல் முதல்வர் இல்லைன்னு சொன்னாங்க. இப்போது தீர்ப்பு வந்த பிறகும் கூட அப்போ சிறைக்கு போனால் கூட சிறையிலிருந்து மாற்றி செய்வார்களா? இல்லை, அதாவது நீங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னுமே நடக்காத விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. தீர்ப்பு வரட்டும், அப்புறம் பார்ப்போம். அந்த தீர்ப்பு வரும்போது எப்படி இருக்கீங்க உங்கள் நிலைங்கிறத பார்ப்போம். இல்லை அதான் இப்போ வந்து உங்க சொன்னதுல இருந்து இப்போ வந்து அதிமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்குங்கிற சார் சொல்றாரு. அதிமுக எதிராக யாருமே வர வேணாம், வராமலே நாங்கள் வெற்றி தான் பெற போறோங்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களை போன்ற கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன? இப்போ நீங்கள் வெளிப்படையாக நீங்கள் யாரோட போகணும்னு அறிவிக்கல, ஆனால் வந்து ஒரு ஏடிஎம்கே அல்லாத ஒரு கூட்டணி, பாஜக அல்லாத கூட்டணிங்கிற மாதிரி வரையறை இருக்கா? எங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக அல்லாத தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட இயக்கங்கள் அல்லாத ஒரு கூட்டணியை உருவாக்கணும். ஏன்னா தமிழ்நாடு பாஜக அல்லாத திராவிட இயக்கங்கள் அல்லாத ஒரு கூட்டணி. பாஜக தான் எங்களுக்கு எதிரி கட்சி, அதுல மாற்றம் இல்லை. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் 47 ஆண்டுகளாக மாறி மாறி இந்த திராவிட இயக்கங்கள் ஆண்டு இருக்கிறார்கள். அதிலிருந்து ஒரு மாற்றம் தமிழக மக்களுக்கு தேவை என்பதுதான் எங்களுடைய தேடலாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்ம தாவூத் அண்ணன் வந்து ஒரு கருத்தை சொன்னாங்க, அம்மா யாரையுமே எதிர்பார்க்காம வெற்றி பெற்றாங்கன்னு. அம்மா அவருக்கு நினைவு இருக்குமோ இல்லையோ, 96 தோல்விக்கு பிறகு 2001 தேர்தலுக்கு முன்னாலே ஒவ்வொரு தலைவருடைய வீடுகளையும் தேடி, தலைவர் மூப்பனாருடைய வீடு தேடி அம்மையார் வந்தார். ஒரு கட்சி தலைவருடைய அலுவலகங்களுக்கும் சென்றார். ஏனென்று சொன்னால் அன்றைக்கு மீண்டும் அவர் ஆட்சிக்கு வந்தாக வேண்டும். 96ல் 2 தொகுதிகளிலே போட்டிட்டு 2 தொகுதிகளிலேயும் அம்மையார் தோல்வி அடைந்தார். எனவே மீண்டும் அரசியல் வாழ்க்கை தேவை என்பதற்காக எல்லா அரசியல் கட்சி அலுவலகங்களுக்கும் சென்றார், அரசியல் தலைவர்கள் வீடுகளுக்கும் தேடி சென்றார். இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே ஒரு புதிய சூழ்நிலை, இந்திய அரசியலில் 3வது அணிக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துவிடும் என்ற எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இருந்தது. பாஜக அணியும் வராது, காங்கிரஸ் அணியும் வராது, ஒரு 3வது அணி வரக்கூடிய சூழ்நிலை வந்தால் நம்முடைய தமிழகத்து முதலமைச்சராக இருக்கின்ற இந்த அம்மையாருக்கு பிரதமரோ துணை பிரதமரோ கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை தமிழகத்து மக்கள் மத்தியில், இவர்களுடைய பிரச்சாரமும் அப்படித்தான் இருந்தது. அடுத்த பிரதமர் அம்மா தான் எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணாங்க. அப்போ ஒரு தமிழர் அதை நீங்க எப்பவுமே வந்து அவர்கள் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரத்தின் போது சொல்லவே இல்லை. அவங்க பண்ண அவங்க சொல்லவே இல்லை சார். அவங்க கட்சிக்காரங்க தான் எல்லா இடங்கள்லயும் சுவரொட்டி, எல்லா இடங்களையும் சுவர் எடுத்து அடுத்த பிரதமர் அம்மா. இந்த பிரச்சாரம் தீவிரமாக நடந்த பொழுது தமிழ்நாட்டுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமோ என்ற எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் வந்தது. அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில் தான் 30 இடங்களை தந்தார்கள். ஏனென்று சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆரே கூட 2 நாடாளுமன்ற தொகுதிகளில் தான் 77 வெற்றி பெற்றார். அதிமுக வந்து அந்த அளவுக்கு தோல்வியை சந்தித்தது 1980 என்று கருதுகிறேன். நாடாளுமன்ற தேர்தல் 2 தொகுதியில் மட்டும் காங்கிரஸ் திமுக கூட்டணி. ஆமா, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக,
அப்படின்னு கலைஞர் சொல்லி 2 தொகுதியில் தான் வெற்றி பெற முடிந்தது. ஆனால் எந்த தேசிய கட்சியினுடைய துணையும் இல்லாமல் அம்மையார் 37 தொகுதிகளில் வெற்றி பெற்றார் என்று சொன்னால் ஏதோ ஒரு பிரதமருக்கான வாய்ப்பு அல்லது துணை பிரதமருக்கான வாய்ப்பு தமிழகத்திற்கு கிடைத்துவிடும் என்ற எதிர்பார்ப்பிலே தான் வாக்களித்தார்கள். ஆனால் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கப் போவதில்லை. எப்படியும் அந்த அம்மையார் கூட்டணி கட்சிகளை தேடி செல்ல வேண்டிய நிலைமைதான் வரும். இன்றைக்கு விஜயகாந்த் தலைமையிலே அனைத்து அரசியல் கட்சிகளும் சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழக நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்காக, தமிழகத்தின் உரிமைக்காக ஒன்றுபட்டு சென்றிருக்கிறார்கள். இது தேர்தல் கூட்டணியாக வருவதற்கான வாய்ப்பே இல்லை. ஏனென்று சொன்னால் ஒவ்வொருவரும் முரண்பட்ட கொள்கைகளுக்கு சொந்தக்காரர்கள். அவர் ரவீந்திர துரைசாமி சொன்னதை போல பாரதிய ஜனதாவோடு சேரமாட்டோம் என்று சொல்லுகின்ற கட்சிகளும் பாரதிய ஜனதா அங்கம் வகித்த அந்த தூதுக்குழுவிலே சென்று இருக்கிறார்கள். நம்முடைய வைத்தியலிங்கம் சொன்னார், பாஜகவோடு கூட்டு இருக்காது எங்களுக்கு என்று. ஆனால் அந்த பாஜக வந்த குழுவில் அவர்களும் அங்கம் வகித்திருக்கிறார்கள். ஆக நோக்கம் என்பது தமிழக கட்சி இருக்கிறதுல நீங்களும் போயிருக்கிறீங்க. நாங்க அதை தான் சொல்லிட்டோம், இது தேர்தல் கூட்டணி அல்ல. எங்கள் தலைவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற பொழுது இது தேர்தல் கூட்டணி அல்ல, தமிழகத்தின் உரிமைக்காக, தமிழகத்தின் நலனுக்காக போகின்ற அந்த தூதுக்குழுவில் நாங்கள் அங்க வைக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறோம். எனவே இது தேர்தலுக்கான கூட்டணி அல்ல, தமிழகத்தின் உரிமைக்காக கூட்டணி. அனைத்து அரசியல் கட்சிகளும் விஜயகாந்த் தலைமையை நம்பி போயிருக்கிறோம். நம்முடைய கோரிக்கைகளை மோடி அரசாங்கம் ஏற்கவில்லை என்று சொன்னால் இதே விஜயகாந்த் அனைத்து கட்சிகளையும் தலைமை தாங்கி மோடிக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை தமிழகத்திலே நடத்துவதற்கு அவரும் தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. இல்ல வேற எந்த தேர்தல் உள்நோக்கத்தோடயும் நீங்க இல்ல. நாங்க இல்ல சார், நாங்க இல்ல. நாங்க எப்படி பிஜேபியோட போக முடியும்? நாங்க எப்படி காங்கிரஸோட போக முடியும்? தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸும் பிஜேபியும் ஒரே. திமுக அதிமுக ஏதாவது ஒண்ணுக்கு இருந்தா வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு நாங்க ரெண்டுமே வேணான்றோம் சார். மாற்றம் தேவை. தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்துக்கான ஒரு முயற்சியில தான் வாசன் அவர்கள் ஒரு 50 வயது இளைஞர், எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாதவர். எப்படி காங்கிரசும் பாஜகவும் தேவையில்லை என்று ஆம் ஆத்மி கட்சியை டெல்லியிலே மக்கள் தேர்ந்தெடுத்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தலைவர் வாசன் தலைமையிலே உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய லட்சியம். அந்த நோக்கத்தோடு தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். கண்டிப்பா. இப்ப திமுக, அதாவது இப்ப அதிமுக அடுத்த பெரிய கட்சி திமுகவுக்கு இப்போ ஒருவேளை விஜயகாந்த் தலைமையிலான வேறு சில கட்சிகள்லாம் சேரும் பட்சத்தில் இது எப்படி கூட்டணி ஆட்சி இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் சொல்லும் பட்சத்தில் அதிமுக ஒரு பின்னடைவாக இருக்குமா அந்த விஷயங்கள்? இல்லை, நீங்கள் அவங்க ஏற்கனவே நம்ம அவர் தமாக தோழர் சொன்ன மாதிரி 37 சீட்டு ஜெயலலிதா வந்து தமிழர் பிரச்சனைகளுக்காக ரொம்ப வேகமாக போராடினாங்கிற ஒரு இதுவும், அவங்க ஒரு அதிக எம்பி அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க டெப்டி பிரைம் மினிஸ்டராட்டோ ஏதோ தமிழர் பிரச்சனைகள் தீர்க்கப்படாத தமிழர் பிரச்சனைகளை தீர்த்துருவாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருந்தது. இப்போ அதை மையமாக வச்சு இந்த எதிர்பார்ப்புகளில் அதிமுகல நாங்கள் தான் இருக்கோங்கிற ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு தேமுதிக முயற்சி பண்ணுது. திமுகங்கிற அடிப்படையில் பார்த்தா 2014 ரெண்டு பேரும் வெவ்வேறு அணியில் தான் நின்னாங்க. திமுக தனிச்சு நின்று 2014 மிக மோசமான ஒரு தோல்வியை சந்தித்த ஒரு கட்சி தான். கன்னியாகுமரியில் 4வது இடம் போனாங்க, வெள்ளூரில் 3வது இடம் போனாங்க, தருமபுரியில் 3வது போனாங்க, கொங்கு பெல்ட்டில் எல்லா தொகுதியிலும் 3வது போனாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கூட்டணி இருந்தால் தான் இந்த ஆட்சியை அகற்ற முடியுங்கிற ஒரு நிர்பந்தம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. அதே மாதிரி தேமுதிகவுக்கும் ஏற்கனவே 2014 ஜெயலலிதாவோட கூட்டணி சேர்ந்து தான் அவங்க 29 சீட்டு ஜெயித்தாங்க. மீண்டும் அதே மாதிரி ஒரு பெரிய கூட்டணி தேவைங்கிற ஒரு நிர்பந்தம் 2014 பாடம் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்குது. மற்ற சில கட்சிகளில் ஜெயலலிதா முடிவு என்ன? இப்போ 214 தொகுதியிலும் ஜெயலலிதா தனிச்சு போட்டிட்டாலும் மற்ற கட்சிகளுக்கு சில கட்சிகளுக்கு சில நிர்பந்தங்கள் வருது. சப்போஸ் ஜெயலலிதா கடைசி நேரத்தில் சில சூழ்நிலை காரணமாக அது எப்படியும் வரலாம், நம்ம அது நான் அன்பிரடிக்டபிள். பட் ஒரு அரசியல் கட்சிங்கிறது எப்படி வருமோங்கிறத பார்த்து தான் பண்ண முடியும். பிஜேபிக்காரங்க என்ன நினைக்காங்க, ஜெயலலிதா கேஸ்லாம் கிளியர் ஆகிட்டா நம்மளை தூசுணி மதிச்சுட்டு தூசுணி தள்ளிட்டு ஒன்றுமே பண்ணிட மாட்டாங்கனால அவங்க நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. இதே மாதிரி பிஜேபிக்கு எதிரான கட்சிகளும் பிஜேபி விஷயத்தில் ஜெயலலிதா என்ன முடிவு எடுப்பாங்க, அதில் அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியெல்லாம் இருக்குது. இதற்குள்ள விட உடனே கிடைச்சிடாது, போக போக தான் கிடைக்கும். கண்டிப்பாக இல்லை, இதில் ரெண்டு இந்த நிலைய மாற்றம் இருக்க ஒன்றை பொறுத்து இருக்கிறது என்பதை அநேகமாக நான் அதாவது உள்பட ஒப்புக்கொள்வார் நினைக்கிறேன். நிலைமாற்றம் என்ன தெரியும், நமக்கு தெரியாது. நான் ஜோசியம் சொல்ல விரும்பலை, தீர்ப்பு என்ன ஆகுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டால் வேறு நிலைப்பாடு முற்றிலும் மாறும். அதே நேரத்தில் நீக்கரவு அந்த தண்டனை நீக்கரவு செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டால் நிலைமை முற்றிலும் மாறும்.
எனவே அந்த தீர்ப்பை பொறுத்துத்தான் இங்கே அணிகள் அமையும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த அழைப்புக்கு கூட அவங்களுக்கு பாசிட்டிவா வந்தா எப்படிப்பட்ட கூட்டணி அமையுங்கிறீங்க? அவங்களுக்கு சார்பாக அவங்களுக்கு இப்போ முன்னாள் முதல்வருக்கு சாதகமாக வந்தால் அந்த பாராளுமன்றத்திலே அந்த அந்த நிலைப்பாட்டை தான் இப்பொழுது எடுப்பார். அதாவது என்றால் அதிகாரமும் இருக்கிறது, எல்லா பலமும் இருக்கிறது என்ற எண்ணம் அவர்களுக்கு யாரும் தேவையில்லை என்ற உணர்வை அவருக்கு தந்திருக்கிறது. அந்த அந்த உணர்வு தந்திருக்கிறார் என்ற மக்களை எப்படி அதுக்கு நான் போக விரும்பல. ஒரு உணர்வு என்னன்னா, தனியாக இருந்தால் அதிகாரத்தையும் பணத்தையும் வைத்து வென்றுவிடலாம் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு மேலும் உறுதிப்படும், வலுப்படும். எனவே அப்பொழுது கட்சிகள் எல்லாம் மற்றவெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்ற நிலைப்பட பிறகு அப்பொழுது எல்லாரும் ஒன்றிணைய வேண்டிய கட்டாயம் கூட வரலாம். அப்பொழுது கூட இன்னும் குறைந்தபட்ச திட்டத்தை வைத்து எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு வரலாம். அதை நோக்கித்தான் இந்த நிலைப்பாடு இருக்கிறது. அதே நேரத்தில் அம்மையார்களுக்கு தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டு விட்டால் அப்பொழுது அதிமுகவே கூட தனித்து நிற்பதை பற்றி யோசிக்காமல் தன்னுடைய ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்பதற்காக இன்னும் பல நண்பர்களை சேர்த்துக் கொண்டு சந்திப்போம் என்ற நிலைக்கு அவர்களே கூட நிலை மாற்றம் செய்யலாம் என்ற நிலை வரும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். எனவே எத்தகைய கூட்டணியும் கூட எத்தகைய கூட்டணி எப்படி அமையும் என்பது எதிர்காலம் இன்னும் சொல்ல தமிழ்நாட்டின் எதிர்காலம் தீர்ப்பை பொறுத்து தான் இருக்கிறது. கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட அது கேட்குறேன், மற்றவங்கள்ட்ட நிறைவு கருத்து கேட்குறேன். நீங்கள் நிறைவு கருத்தை இதுக்கு மட்டும் சொல்லிடுங்க, ஏன்னா இதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ இது ஒரு கூட்டணி ஆகாதான்னு வெளிப்படையாகவே திமுக தலைவர் தான் ஆசையை வெளிப்படுத்தியிருக்கிறார் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில். அதே சமயத்தில் அவர் அப்படி ஒரு ஆசையை செய்தியாளர் சந்திப்பில் இங்கே வெளியிட்டிருக்க அதே சமயத்தில் இந்த குழுவை ஒருங்கிணைத்த தலைவர் விஜயகாந்த் அவர்கள் டெல்லியில் செய்தியாளர் சந்திப்பில் எப்படி நடந்துக்கிட்டாருன்னு தெரியும். இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஒரு பழுத்த அரசியல் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், தேமுதிக தலைவருடைய இந்த நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? தேமுக அது அவரை பற்றி நான் விமர்சிப்பது என்பது நான் விமர்சிக்க சொல்ல, எப்படி பார்க்குறீங்க தான் கேட்குறேன். நீங்கள் அவர் விமர்சிக்கிற நிலையில இப்போ இல்லை, நீங்கள் பாராட்டிக்கிட்டு தான் இருக்கீங்க. அவர் அவருடைய கடமை நடந்துக்கிறார். செய்தியாளர் சந்திப்புல அது ஒரு தலைவர், அவரு உங்களையெல்லாம் ஒருங்கிணைச்சு கூட்டி போற தலைவர் நிலையில இருக்கிறவர் அப்படி நடந்துக்கலாமா? ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்டா பிடிக்கலன்னு என்ன சொன்னார் என்பதை பற்றி நான் ஆய்வு செய்துதான் சொல்ல வேண்டும். நண்பர் திருச்சி சிவா அவர்களிடம் அணுகி அவர் பக்கத்தில் அவர் தான் அதை ஆற்றுப்படுத்தி இருக்கிறார், அதை நெறிப்படுத்தி இருக்கிறார். எனவே அதற்கு மேல ஒரு ஸ்பெட் ஆஃப் மொமெண்ட், அதாவது ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பிலுமே அந்த தலைவர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறாரு. அதனால கேட்டோம், இந்த அளவுக்கு முக்கியமா இருக்கிறாரு. பத்திரிகை சந்திப்பு என்பது ஒரு நிகழ்வு, அதை பெரிதுபடுத்தி அதன் காரணமாக ஒரு அரசியல் நிகழ்வுகள், மாற்றங்கள், கருத்து இதெல்லாம் ஏற்பட போவதில்லை. அதை பற்றி நாம் ஆய்வு செய்து விடுத்து, அதனால் இப்பொழுது நான் சொன்ன இந்த கருத்தை எல்லோரும் நீங்கள் அலசினால் நல்லா இருக்கு. ஏன்னா என்னோட கருத்து இது, அது சரியா தப்பான்னு நீங்க சொன்ன நான் மகிழ்வேன். நான் நிச்சயமாக நான் உறுதியாக நம்புகிறேன், அந்த தீர்ப்பை பொறுத்துத்தான் தமிழகத்தினுடைய அரசியல் நிலை மாற்றங்கள் உருவாகும். கண்டிப்பாக உங்களுடைய நிறைவு கருத்து. அதாவது என்ன மாற்றங்கள் வந்தாலும், என்ன தீர்ப்புகள் வந்தாலும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் சரி, அந்த இயக்கம் சரி, ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டு அந்த ஆணையை ஏற்று செயல்படக்கூடிய இயக்கமாக இருக்கிறது, ஒரு இரும்பு கோட்டையாக இருக்கிறது. ஆகவே அதனுடைய ஆட்சி, அதனுடைய இயக்கம் தொடர்ந்து இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது என்பதுதான் என்னுடைய நிலையான கருத்து. அதனால் அந்த தீர்ப்பு என்னங்கிறத பற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கவலைப்பட்டதாகவோ அதுக்காக வேற மாற்றங்களை கொண்டு எப்படி எந்த இருந்தாலும், ஏன்னா நல்ல தீர்ப்பு வருங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. அதனால தீர்ப்பை பற்றியும் கவலை இல்லை. அதனால தீர்ப்பை முன்னோக்கி எதுவும் இல்லை. ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்கவும், ஆட்சி அதிகாரத்தை நடத்தி கொள்ளவும் மக்கள் முழுமையாக வாக்களிப்பார்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய தலைவராக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே வரக்கூடிய 2016 தேர்தலை பற்றி இப்பவே சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் இருக்கு. உங்களுடைய நிறைவு கருத்து? 5 கோரிக்கைகள், தமிழக நலன் சார்ந்த கோரிக்கைகளுக்காக கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் அனைத்து கட்சி குழுவினர் பிரதமரை சந்தித்து வந்திருக்கிறார்கள். சொல்லி இருக்கின்ற 5 கோரிக்கைகளையும் மத்திய அரசு நிறைவேற்றும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். அப்படி இல்லை என்று சொன்னால் அதற்கு பிறகு தமிழகத்து மக்கள் இன்னமும் மௌனமாக சோற்றால் அடித்த பிண்டங்களாக இருக்க மாட்டார்கள் என்பதை மத்திய அரசுக்கு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் தமிழக மக்களுக்கு உருவாகும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். சார், உங்களோட நிறைவு கருத்து? ஒரு மக்கள் தலைவரை குய்த்துகள் மூலமாக தோற்கடிக்கக்கூடாது, மக்களை திரட்டி தான் தோற்கடிக்கணுங்கிறது என்னோட கருத்து. என்றாலும் இருக்கக்கூடிய வழக்கு எந்த திசையில் பயணிக்குங்கிறது தெரியல. இதில் முக்கியமாக இதில் இன்னைக்கு இந்த இடத்துல அரசியல் பண்ணுறது பாஜக தான் ஹெவியாக அரசியல் பண்ணுறாங்க. அந்த அரசியல் என்ன பின்னணியில் நடக்குது, எப்படி பின்னணி நடக்குது எல்லாம் முழுமையாக நம்மளால் அனுமானிக்க முடியலைனாலும் கூட மெயின் பிளேயர் பிஜேபி தான். திமுக தேமுதிக இது தங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்கிற அவங்க இதை பயன்படுத்திட பார்க்குறாங்க. ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு நன்மை விளைந்தால் நல்லது. கண்டிப்பாக. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்த தேமுதிக தலைவர் ஒருங்கிணைத்து இன்று டெல்லிக்கு சென்று மக்கள் பிரச்சனை, தமிழக மக்களினுடைய
நீராதார பிரச்சனைகளை, அடிப்படை வாழ்வாதார பிரச்சனைகள் குறித்து பேசியிருக்கிறார். இதை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும்? எல்லா கட்சிகளும் தங்களுடைய அரசியல் சுயலாபத்திற்காக செய்தது என்று மேம்போக்காக மேலோட்டமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா, அல்லது இதில் எப்படியாவது தமிழகத்துக்கு நன்மை வந்தால் சரி என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமா? அது மட்டுமில்லாமல் இங்கு நடைபெறுகின்ற அதிமுக அல்லாத அரசியலை கொண்டுதான் இதை பார்க்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் மிக விரிவாக இன்று விவாத அரங்கில் விவாதித்தோம். அது மட்டுமில்லாமல் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி சொன்னது போல் இது பாரதிய ஜனதா இயக்குகிற ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் என்கின்ற கருத்தும் இங்கு ஆழமாக வைக்கப்பட்டது. இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய அரசியல் பிரமுகர், அரசியல் திறனாய்வாளர் முனைவர் பாஷா அவர்களுக்கும், தமிழ் மாநில முஸ்லீம் லீக் அமைப்பினுடைய நிறுவனரும் தலைவருமாகிய ஷேக் தாவூத் அவர்களுக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டத்துறை செயலாளர் வைத்திலிங்கம் அவர்களுக்கும், அரசியல் திறனாய்வாளர் மற்றும் வழக்கறிஞர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.